ஒசூரில் இருக்க ஃபால்கன் சீல் தான் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். ஆல்ரெடி எக்கச்சக்கமான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்கன் சீலில் போட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வாங்கியிருக்கீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சண்டே இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பரான வீடியோ பார்த்தீங்கன்னா காத்திருக்கு உங்களுக்காக. வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு டியூப்ளக்ஸ் வீடியோ பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒசூரில் எக்கச்சக்கமான இடம் இருந்தாலும் நம்ம ஃபால்கன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. ஹிண்ட் அப்ரூவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுக்குறேன். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்னைக்கு வரீங்க, ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒசூர் இருந்தீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒசூர் டு பாகலூர் ரோட்டில் இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தெரியல அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸாக்ட் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்படின்னா மேப்பில் நீங்கள் ஃபால்கன் சிட்டின்னு போட்டாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 6.5 கிலோமீட்டர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ. அப்படியே நான் உள்ளே போய் காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீட்டை நேரில் வந்து பார்க்கணும், இல்லை இதே மாதிரி கட்டணும் அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஸோ ஒசூரில் இருந்தீங்கன்னா நேரில் வந்து பாருங்கள், அப்போ தான் தெரியும். இதுதான் பார்த்தீங்கன்னா வீடோட என்ட்ரன்ஸு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கிங் அந்த மாதிரி பைக் பார்க்கிங்லாம் விட்டுறதுக்கு ஒரு இடம். அப்படியே உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹால் என்ட்ரன்ஸ் எடுத்ததுமே நல்லா ஒரு பெரிய ஹாலு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஹால்லே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஜன்னல், பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி அதெல்லாம் மாட்டி வைக்கிறதுக்கு. ஸோ மேலே லைட் செட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நம்ம சேனல் நிறைய எக்கச்சக்கமான ஃபால்கன் சிட்டி வீடுலாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ எந்த மாதிரி டிசைனில் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் இருக்கும், போய் பாருங்கள் மறக்காமல். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலு, அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சனு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கபோர்டு உங்களுக்கு ஹால்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாஷ் மிஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அப்படியே ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. கீழே ஒன்று, அப்படி இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் கிச்சனு. கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் அடுப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டாச்சாக அவங்களே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு கேஸ் அடுப்பு இருக்குது, அங்கே ஒரு கேஸ் அடுப்பு இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பண்ணி அவங்களே அட்டாச் பண்ணி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. நிறைய எக்கச்சக்கமான கபோர்டு கீழேயும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெரிய பெரிய கபோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு கிச்சனில் இடம் பத்தலை அப்படின்னு வந்து சொல்லவே தேவையில்லை. நீங்கள் அவ்வளோ இடம் பார்த்தீங்கன்னா இருக்கும் கிச்சன்லேயே. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேட்ஸு உள்ள திங்ஸ் எல்லாமே வைக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க அதுக்கு செப்பரேட்டாக. இதுவும் பார்த்தீங்கன்னா மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இங்கேயும் வச்சுக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா கிச்சன்கிட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜன்னல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது ஃபுல்லாகவே கபோர்டு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படியே கிச்சனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளேட் எல்லாம் கலர் இது பண்ணால் இங்கே தனியாக செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வாஷ் மிஷினு. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜன்னலும் இருக்குது. ஸோ அங்கே இருக்க கிச்சன்லேயும் ஜன்னல் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வாஷ் மிஷின் கழுவுற இடத்துல இங்கேயும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ காற்றுக்குலாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை கிச்சனில் சமைக்கும் போது கூட. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு நல்லா பெரிய கிச்சன். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி டிசைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்டிக்கலாம் அழகா. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு ரூம். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே பெட்ரூம் டியூப்ளக்ஸில். ஸோ கீழே ஒரு பெட்ரூம் வரும், உங்களுக்கு மேலே டபுள் பெட்ரூம் வரும். இதுதான் நல்லா பெரிய ஹால். ஹால் மாதிரியே இருக்குது பார்க்க இந்த பெட்ரூமு. மேலேயும் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டாச்டு உங்களுக்கு செமி ஃபர்னிச்சரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கபோர்டு. அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்டு பாத்ரூம் வந்துடும் இங்கே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஷவரு. ஸோ நார்மலாக என்னென்ன ரெஸ்ட் ரூம் இருக்கோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஹீட்ரு பார்த்துக்கு சுவிட்சும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட்டரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா நல்லா உட்டன் டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்டைலிஷ் லுக்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்படியே இப்போ மாடிக்கு போயிடலாம். ஸோ இதுதான் மாடி. அது சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸில் கொடுத்ததுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அட்ராக்டிவாக தெரியும். உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஸோ மாடி வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ரூமு, ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ரூம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே இன்னொரு மாடி அப்படியே போகுது, டெரஸ் போகிற வழி அது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பெட்ரூம் போய் பார்ப்போம். ஸோ உள்ளே வந்தாலுமே நல்லா பெரிய பெட்ரூம். இங்கே ஒரு பெட்ரூமு. அதுவும் அங்கே பாருங்கள், பின்னாடி பாருங்கள் ஃபுல்லாக கபோர்டு தான். அந்த பெருசாக இருக்கிறது ஃபுல்லாகவே கபோர்டு தான். இதுவும் கபோர்டு தான்.
இதே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் மாரி இருக்குது. வீட்டுக்கு மேலேயே ஒரு ஷாப்பு கூட நீங்க வச்சுக்கலாம். அந்த மாரி பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. பாருங்க ஃபுல்லா கப்போர்டு தான் இது எல்லாமே. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதே மாரி தான் ஃபுல்லா பெரிய கப்போர்டு. ஹால்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரூம் உள்ளேயே பார்த்தீங்கன்னா, ஒரு ஹால் மாரி இருக்குது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னொரு ரூம். ரெஸ்ட் ரூம் அட்டாச்டு ரெஸ்ட் ரூமு. இதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு. நல்லா பெரிய ரெஸ்ட் ரூமுங்க பாருங்க. நான் உள்ள போய் காட்டுறேன் பாருங்க. செம்ம பெரிய ரெஸ்ட் ரூமு. முன்னாடி பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஃபுல்லா கப்போர்டு. உள்ள வந்ததுமே ரூம்ல. ஸோ அந்த சைடில பார்த்தீங்கன்னா, நீங்க பெட்லாம் போட்டுக்கலாம். ஸோ அதுக்குள்ள ஒரு ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம்க்குள்ள இன்னொரு பெட்ரூம் மாரி இருக்குது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க பெட் அதெல்லாம் போடலாம். இதுவும் நல்லா பெரிய ரூமு. ஸோ ஜன்னலு 2 சைடுமே ஜன்னல் இருக்குது. நல்லா பெரிய ரூமு. இதுதான் பார்த்தீங்கன்னா, இன்னொரு செகண்ட் பெட்ரூம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பெட்ரூம் இருக்குது. 3 பெட்ரூமு. இதுதான் 3 பெட்ரூம். அப்பா! செம்ம பெருசா இருக்கு. முன்னாடி பார்த்த பெட்ரூமோட பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரூம் இன்னும் பெருசா இருக்கு. நல்லா பெரிய பெரிய ஜன்னலு. கப்போர்டும் பார்த்தீங்கன்னா, பெருசா இருக்கு. இங்க பாருங்க. அங்க பார்த்தீங்கன்னா, சென்டர்ல ஒரு ஸ்லாப் மாரி வச்சிருந்தாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அது இல்லாதனால இன்னும் பெருசா தெரியுது உங்களுக்கு ரூமு. சேம் மத்தபடி கப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, ரூம் ஃபுல்லாவே கப்போர்டு தாங்க இருக்கு. உங்க ட்ரெஸ் வைக்கிறது, திங்ஸ் வைக்கலாம் பிரச்சனையே இல்ல. மேலேயும் ஃபுல் கப்போர்டு, கீழயும் இங்க பாருங்க. அப்படியே 4 சைடு சுத்தி கப்போர்டு. அப்படியே இதுக்குள்ள வந்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேபிள் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எல்லா ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் டேபிளும் உங்களுக்கு அட்டாச் பண்ணி குடுத்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெஸ்ட் ரூம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, அட்டாச்டு ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. 3 ரூம் பார்த்தீங்கன்னா, 3 ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. நல்லா பெரிய ரெஸ்ட் ரூம். சேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசாவே இருக்கு. 3 ரெஸ்ட் ரூமே பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரே சைஸ் தான். நல்லாவே பெருசா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வெளிய. கொஞ்சம் டைட்டா இருக்கு. சரி விடுங்க, அப்புறமா காட்டுவோம். டைம் இல்லை இப்போதைக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, வீடியோ பெருசாகிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே மாடிக்கு போயிடுவோம் நம்ம. இதான் மாடி. ஸோ ஆல்ரெடி 3 பெட்ரூம் பார்த்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே டெர்ரஸ் போகிற வழி இது. ஸோ டெர்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் ஹைலைட்டு. சூப்பராக இருக்கும். சூப்பராக கட்டியிருக்காங்க. உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி கட்டிக்கலாம். ஸோ பாருங்க, அப்படியே ஓப்பன் டைப்பில் பார்த்தீங்கன்னா மாடி. ஸோ பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ரூமு. ஸோ மேலே ஏதாச்சும் கெஸ்ட் ஏதாச்சும் வந்தாங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ரூம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நல்லா இதுவும் பெரிய ரூம். நல்லா இங்கே பார்த்தீங்கன்னா ஜன்னல் வச்சுருக்கு. ஸோ கெஸ்ட் யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா அங்கே அழகாக தங்க வச்சுக்கலாம். ஸோ வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருக்குது மாடியில். பார்த்திங்கன்னா நம்ம மாடிக்கு போயிடுவோம், டெரஸ்க்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா டெரஸ் நான் சொன்னேன் இல்லையா. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ஃபால்கன் சைடில் இந்த மாதிரி டெரஸ் இருக்காது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நல்லா டிசைன்லாம் பயங்கரமாக வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டெரஸ் இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டி கொடுப்பாங்க. நான் மேலேருந்து காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குது வியூன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்ம ஃபால்கன் சிட்டி. ஸோ எல்லா வீடுமே பார்த்தீங்கன்னா சேல் அடிச்சு லிமிட்டெட் ஹவுஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபுல்லாக நேச்சுரலாக கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் ஆறுலாம் தெரியுது. இதுதான் மாடி. பெரிய மாடி டெரஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயே பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிற இடமும் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெஸ் வாஷ் பண்ணிக்கலாம், காய வச்சுக்கலாம். நல்லா பெரிய மாடி. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்பர் தரேன், அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன். அவங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு ஃபால்கன் சிட்டிக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கால் பண்ணுங்கள், அவங்க ரெடி ஆயிடுவாங்க.